சார் இவர் சொல்ற எதையாச்சும் இந்த பில்லு சொல்லுதா சார்? நானும் திரும்ப திரும்ப படிச்சு பார்த்துட்டேன் சார், எங்கேயுமே இல்லை இந்த மாதிரி. இல்லை, இந்த நிகழ்ச்சியில் ஒரு நகைச்சுவைக்காக வேண்டி சப்ஜெக்ட் இல்லாமல் சில விஷயம் பேசினாரு, நான் பொறுமையாக கேட்டுக்கிட்டேன். சரி, அவர் கொஞ்சம் பொறுமையாக கேட்க சொல்லுங்க, வேற ஒன்றும் இல்லை. அவர் பேசும்போது தயவு செஞ்சு குறிப்பிடாதீங்க. 1954 இந்த வக்ஃப் சட்டங்களை கொண்டு வந்தது. பழைய விஷயம் ஒரு நிமிஷம் தான், எனக்கு வேண்டாம். இல்லை, நான் ஒரு பதில் சொல்றதுக்கான சொல்றேன். அவர் சொன்னார் இல்லையா, இந்த சட்டம் கொண்டு வரும்போது அம்பேத்கர் அவர்கள், ஜவஹர்லால் நேரு அவர்கள், இன்னைக்கு பிஜேபி ரொம்ப சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளக்கூடிய பட்டேல் அவர்கள். எனக்கு ஒன்னே ஒன்று சொல்லுங்க சார், இப்ப இருக்கக்கூடிய வக்ஃப் போர்டில் நான் முஸ்லிம் மெம்பர்ஸ் இருக்கிறாங்களா? சொல்லி அதுதான் வர்றேன் சார், ப்ளீஸ் கொஞ்சம் அவரை அமைதியாக அவரை கேட்டீங்க. நான் சப்ஜெக்ட் சொல்ல வர்றேன். சரி, அன்றையிலிருந்து இன்னைக்கு வரை நீதிமன்றம் வக்ஃப் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நீதிமன்றத்துக்கு போகுது, நீதிமன்றம் தீர்ப்பு கொடுக்குது. வருவாய்த்துறை மூலமாக தான் நடக்குது, அதாவது ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் மூலமாக தான் எல்லாமே நடக்குது. இது என்னமோ வக்ஃப் சொத்துக்களுக்கும் அரசாங்கத்துக்கு சம்பந்தம் இல்லாமல் இல்லை. பிரச்சனைகள் வந்தால் அங்கே மாவட்ட கலெக்டர் தேவைப்பட்டா வருவார், ஆர்டிஓ வருவார். இது புதுசாக ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி, ஏற்கனவே அந்த மாதிரி யாரும் இல்லை கிடையாது. ஏன் கிடையாதுன்னு சொன்னால், இது வக்ஃப் சொத்து. எப்படி அறநிலையத்துறை போர்டில் வந்து ஒரு முஸ்லீம் இல்லையோ அது மாதிரி இதில் இல்லை. இதை நம்ம முன்னோர்கள் ரொம்ப தெளிவாக வகுத்து வச்சுருக்காங்க, நம்பர் 1. 2வது, ஒரு பெண்கள் வந்து தமிழ்நாட்டிலேயே 2 பெண்கள் வந்து இருக்கிறாங்க ஏற்கனவே. சகோதரர் ஹென்றி பல நல்ல விஷயங்களை சொன்னார். இதில் வந்து பல மாநிலங்கள்லேயும் பெண்கள் இருக்காங்க. அதனால் அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ரைட். 2வது 3வது விஷயம் வந்து, இன்றைக்கு அவர் என்னமோ சொன்னார், முஸ்லீம்களுக்கு தலைவர் வந்து மார்க்கம் இஸ்லாம்லாம் என்னமோ சொல்லிட்டு வந்தார். நான் சொல்ல கேட்குற ஒரே கேள்வி, நீங்கள் ஆட்சிக்கு வந்த 11 வருஷமாக முத்தலாக்குன்னு முஸ்லீம்களுக்காண்டி நல்லது செஞ்ச மாதிரி 370 முஸ்லீம்களுக்கு நல்லது செஞ்சோம்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. 3வது வந்து சிஏஏ முஸ்லீம்களுக்கு நல்லது செய்யணும்னு சொல்கிறீங்க. அதே மாதிரி வந்து இந்த வக்ஃப் சட்டம், அதே மாதிரி பொது சிவில் சட்டம். நான் கேட்குறேன், 11 வருஷமாக நீங்கள் இந்துக்களுக்கு ஏன் ஒன்றுமே செய்யலையா? இதைத்தான் இங்கே ராகுல் காந்தி திரும்ப திரும்ப கேட்குறாரு. பெரும்பான்மை இந்துக்களுக்கு எதிராக ஒரு சில குறிப்பிட்டவர்களுக்கு ஆட்சி அதிகாரம் கொடுக்குறீங்கன்னு சொல்கிறாரு. இப்போ நான் கேட்குற கேள்வி என்னன்னு சொன்னால், 11 வருடமாக வெறும் முஸ்லீம்களுக்கு நல்லது செய்கிறோன்னு சொல்லி முஸ்லீம்களுக்கு கெடுதல் செஞ்சுட்டு வர்றீங்கிறது இந்த வக்ஃப் சட்டத்தில் ரொம்ப தெளிவாக தெரியுது. நீங்கள் சொன்ன அந்த அமைப்பில் ஏறத்தாழ 70 விழுக்காடு வரையும் முஸ்லீம் அல்லாதவர்கள் இந்த வக்ஃப் சொத்துக்கு உறுப்பினராக வர முடியும். வரப்போக முடியுது. சட்டம் திருத்தப்பட்டால், பாஸ் ஆனா, ஆனால் பாஸ் ஆகுதோ இல்லையா அது 2வது விஷயம். இன்னைக்கு பாஸ் ஆகலாம். நான் ஒரே ஒரு வார்த்தை இன்னைக்கு ஆராசா சொன்னார், இப்படித்தான் நாஜிக்கள் இது ஹிட்லரோடு சேர்ந்து கொண்டு அன்றைக்கி என்ன சொன்னாங்கன்னு சொன்னால், இந்த ஜெர்மனுக்கு நாங்கள் நல்லது செய்கிறோம் தான் சொன்னாங்க. நான் கடைசியாக பார்த்தா ஜெர்மனை ஒரு கடங்கார நாடாக தள்ளிட்டு போட்டாங்க, ஒரு அநியாயமாக இழைக்கப்பட்ட ஒரு நாடாக ஆக்குனாங்க. அதே மாதிரி இந்த இந்தியாவை நீங்கள் ஆக்கிறாதீங்க. பண்டித ஜவஹர்லால் ஒரு வார்த்தை சொன்னார், சுதந்திரம் அடைந்த உடனே சொன்னார், ஒரு ஆர்கனைசேஷன் இந்தியாவில் இருந்துக்கிட்டு அதே நாஜித்துவ வேலையை இங்கே செஞ்சுக்கிட்டு இருக்கு, இதை நீங்கள் அனுமதித்தீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக இந்த நாடு அநியாயமான ஒரு சூழ்நிலைக்கு போகும்னு சொன்னதையும் இன்னைக்கு ஆராசா அவர்கள் பதிவு செய்தார். நான் என்ன கேட்கிற கேள்வி என்னன்னு சொன்னா, இந்த உறுப்பினர்கள்ல வந்து முத்தவள்ளிகள் சார்பா 2 பேர் நியமிக்கலாம் ஏற்கனவே இருக்கு. அந்த முத்தவள்ளிகள் சார்பா 2ங்கிறத ஒன்னாக்குறாரு. ஏன்னா வக்ஃப்ங்கிறது சகோதரர் ஹென்றி சொன்ன மாதிரி ஏதோ வக்ஃப் போர்டுக்கு சொத்து அல்ல, 3ல் 1 பங்கு சொத்தோ 4ல் 1 பங்கு சொத்து இல்லை. ஒவ்வொரு கோயில்களுக்கும் சொத்து இருக்க மாதிரி ஒவ்வொரு பள்ளிவாசல், ஒவ்வொரு தர்காக்கும் தான் சொத்து இருக்குது. அப்படி பார்த்தீங்கன்னா அது சின்ன சொத்து தான். இவையெல்லாம் ஒன்று சேர்ந்து நிர்வாகம் பண்ணக்கூடிய வேலை, ஆலோசனை கொடுக்க வேண்டிய வேலை, வழிகாட்டுதல் வேலையை மட்டும்தான் வக்ஃப் போர்டு செய்யுது. இதுதான் உண்மை. வக்ஃப் போர்டுக்கு பெரிய சொத்துங்கள்லாம் இல்லை. இன்றைக்கு பிஹெச்இஎல், அதே மாதிரி பாரதிதாசன் யூனிவர்சிட்டி போன்ற தமிழ்நாட்டில் பல இடங்களுக்கு நாங்கள் கொடுத்தோம். எந்த சொத்தை கொடுத்தோம்? வக்ஃப் சொத்தை கொடுத்தோம். காரணம், பெருந்தலைவர் காமராஜர் அன்னைக்கு கேட்டதுனால கொடுத்தோம். வாடகை தர்றோம்னு சொன்னவங்க கூட இன்னைக்கு வரையும் வாடகை கொடுக்கல. பிஹெச்எல் நினைச்சா எவ்வளோ வாடகை கொடுக்கலாம். இப்படி அன்றைக்கே அரசு
சார்ந்த நிறுவனங்கள் இதுவரை வாடகை கொடுக்காம இருந்தா, இப்ப இவ்வளவு வக்குஃப் சட்டம் வந்து முஸ்லிம்களால் பராமரிக்கும் போது இந்த நிலைமை இருந்தா, நாளைக்கு அரசு இந்த சொத்தை எடுக்கக்கூடிய சூழ்நிலையில அரசுடைய நிறுவனங்கள் எடுக்கக்கூடிய ஒரு நிலைமை வந்தா எப்படி முஸ்லிம்களுக்கு இந்த சொத்துல இருந்து, இப்ப சொன்னார் இல்லையா, லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னாங்க, இஸ்லாமிய மார்க்கம், அவர்களுக்கு எப்படி போய் சொத்து சேரும்? இதுதான் இப்ப பிரச்சனை. ஆக ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது உங்களுக்கு இன்னைக்கு இந்துக்களுக்கு 11 வருஷமா ஒன்றும் செய்யாம முஸ்லீம்களுக்கு மட்டும் நல்லது செய்யக்கூடிய இவர்களை பார்த்து நாங்கள் கேட்குறோம், தயவு கூர்ந்து இந்து மக்களுக்கு சொல்லுங்க. ஹென்றி சொன்ன மாதிரி இந்து ஆலயங்களுக்கு மடாலயங்களுக்கு எவ்வளவோ சொத்துக்கள் இருக்கு, அந்த சொத்துக்கள் எவ்வளவு மோசமா போகுது. இப்போ நான் என்ன சொல்றேன், போபால்ல 1000 கடைகள், அதுல 800 கடைகள் யார் நடத்திட்டு இருக்கா தெரியுமா? முஸ்லீம்கள் இல்லை, சகோதர இந்துக்கள் தான் அதை எடுத்து நடத்திட்டு இருக்காங்க. ஏன் இதை சொல்றேன்னு சொன்னா, இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல சொத்துக்கள்ல 3இல் 1 பங்கு முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு தான் வாடகைக்கு கொடுத்துருக்கு. அப்படி நாங்க இந்து முஸ்லீம் பார்க்காம இந்த வக்குஃப் சொத்துகள் இன்னைக்கு உபயோகத்தில் இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இந்த பாரதிய ஜனதா அரசு முஸ்லீம் விரோதமாக தொடர்ந்து செய்வது மட்டுமல்லாமல் இந்து விரோதமான காரியங்களையும் செய்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு அவர் சொன்னாரு, அதான் அம்பானியுடைய இடம் கூட அதை பாதுகாக்கிறதுக்கும் இன்னைக்கு இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. யாரு? நம்ம பிரதமரும் பாஜகவும் செஞ்சுக்கிட்டு இருக்கு. இது மட்டுமல்ல, இன்றைக்கு ஒவ்வொரு மாநிலங்களிலும் அந்தந்த மாநிலங்களுக்கு இருக்கக்கூடிய உரிமைகளையும் பறிக்கிற வேலையை இவங்க செய்யறாங்க. ஏன்னா அந்த மாநிலங்கள் வந்து 2 பேரை 2 to 4 பேரை நியமிக்க முடியும். ஆனா அதையும் தடுக்கக்கூடிய வேலையை தான் இன்றைக்கு இந்த ஒன்றிய அரசு செய்யுது. இது வக்குஃபுக்கு இழைக்கக்கூடிய துரோகம், முஸ்லீம்களுக்கு இழைக்க துரோகம் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இந்து மக்களுக்கும் இழைக்கக்கூடிய ஒரு துரோகம் தான். ஓகே ஓகே. ஸ்டேட் லெவல் பாடிக்கு அண்ணே கொஞ்சம் அமைதியா இருங்க. ஸ்டேட் லெவல் பாடிக்கு என்ன சொல்றாங்க, இந்த போர்டு ஃபார் எ ஸ்டேட் அண்ட் த நேஷனல் கேபிட்டல் டெரிட்டரி ஆஃப் டெல்லி ஷால் கன்சிஸ்ட் நாட் மோர் தென் 11 members டு பி நாமினேட்டட் பை த ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுத்துட்டாங்க. இதில் ரொம்ப இதாக இருக்கிறது என்ன அப்படின்னா, நீங்கள் இந்த புதிதாக இவங்க கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த செக்ஷன் 3ல என்ன சொல்கிறாங்கன்னா, 2 or more elected members from the municipalities or பஞ்சாயத்துன்னு சொல்கிறாங்க. இவ்வளவு நாள் அது இல்லைன்னு நினைக்கிறேன். இல்லை சார், இல்லை. ஆமாம், இப்போ வந்து அதையும் சொல்லிடுறேன். 2 வழக்கறிஞர் இருப்பாங்க, அதாவது 2 வழக்கறிஞர் 2 முத்தவழி சார்பா இருப்பாங்க. ஒன்னு 3 கம்யூனிட்டி இருக்கு, சியா கம்யூனிட்டி, அந்த கமிட்டில இருந்து ஒருத்தர் வருவாங்க. இது இல்ல, இந்த முத்தவழி கமிட்டிங்கிறது எலெக்ஷன் நடக்கும் அந்த 2க்கும், அதை ஒன்னாக மாத்தி இருக்காங்க. புரியுது.